ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஃபட்ஜி ப்ரௌனி அவன் எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பட் அதில் ஃப்ளேவர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சலிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 பெரிய சைஸ் எக்கை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்கால் பீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாக நமக்கு கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ எக் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதை ஆயில் க்ரீஸ் பண்ண ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் உள்ள. இதை கேக் பேனில் சேர்த்த அப்புறமா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 40லிருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. இதை பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். ப்ரௌனியோட ஷேப்பை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம வீட்டில் அவனே இல்லாமல் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.